This video is sponsored by Buymo ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதுல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கம்மியான விலைக்கு நம்ம வாங்கிக்கலாம். மத்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணி பார்த்து கூட நம்ம இத வாங்கிக்கலாம். அப் டு 20% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட்டும் குடுக்குறாங்க. நமக்கு இது கிராசரி ஐட்டம் மட்டும் இல்லாம, ஓரல் ஐட்டம், பெட்ஸுக்கு தேவையான சாப்பாடு, பிளஸ் நம்மளுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர், ஷாம்பூ, சோப்பு எல்லாமே இவங்க கிட்டயே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூரா பொருட்கள அனுப்பிடுறாங்க. 24 ஹவர்ஸும் கஸ்டமர் சர்வீஸ் குடுக்குறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்டின்னா, அவங்கள வந்து வாட்ஸ்அப் மூலியமா என்ன ப்ராப்ளம்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா ரெஸ்பான்ஸும் குடுக்குறாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வீட்ல இருந்தே ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவில் மருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கொய்யா இலைகளை வந்து தினமும் சாப்பிடுறதால கிடைக்கக்கூடிய 9 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இது வரைக்கும் கொய்யா பழமோ கொய்யா காயோ இதை சாப்பிட்டாதான் நன்மைகள் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை விட அதிகமாகவும் கொய்யாவோட இலையிலையும் கிடைக்குது. அதுல ஃபர்ஸ்ட் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த இந்த கொய்யா இலைகள் வந்து முகப்பரு, கரும்புள்ளிகள் மற்றும் தழும்புகளை வந்து குறைக்க உதவுதுன்னு சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒண்ணு கொய்யா இலைய தண்ணியில போட்டு அதை கொதிக்க வச்சு ஒரு நீரா ஜூஸாவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதை அரைச்சு ஒரு பேக், நம்ம இதை எப்பயும் போல ஃபேஷியல் பேக் போடுறோம்ல, அதுல மிக்ஸ் பண்ணியும் ஒரு பேக்கா போட்டோம்னா முகத்துல இருக்க அந்த தழும்பு, கரும்புள்ளி, அந்த இதெல்லாம் போயிடும். அடுத்து 2வதா வந்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. கொய்யா இலைகள் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைடுகளை குறைக்கும். அதே வேளையில் நல்ல கொழுப்பை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இந்த கொய்யா இலைக்கு இருக்கு. இதனால இருதய நோய்கள் வந்து அபாயத்தை குறைக்குது. இதயத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவி செய்யுது. தேர்ட் ஒன் வந்து ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் வலிய போக்கும்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் வலியில வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாரி டயத்துல இந்த கொய்யா இலைய தண்ணீல கொதிக்க வச்சு, அதை எடுத்துக்கும்போது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளால் மாதவிடாய் பிடிப்ப தணிக்கவும், வயிற்று வலிய குறைக்கவும் உதவி செய்யுது. அடுத்தது 4வதா நோய் எதிர்ப்பு சக்திய வந்து மேம்படுத்துது. கொய்யா இலைகள்ல விட்டமின் சி மற்றும் பிற ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும், ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்துல இருந்து உடலை பாதுகாக்கவும் பெரும் உதவியா இருக்குது. அடுத்தது வந்து செரிமானத்தை மேம்படுத்துது. செரிமானத்தை மேம்படுத்த எப்படின்னு பார்த்தோம்னா, குடல் இயக்கத்தை வந்து மேம்படுத்துவதன் மூலமும், வயிற்றுப்போக்கை தணிப்பதன் மூலமும் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ செரிமான பிரச்சனை இருக்கவங்க இந்த கொய்யா இலை தேநீரா எடுத்துக்கிறதுனால செரிமான பிரச்சனைய சரி செஞ்சு வயிற்று வலியோ வயிற்றுப்போக்கோ இல்லாம நம்மளுக்கு உதவி செய்யுது. அடுத்தது வந்து முக்கியமானது, தொற்று நோய்களை வந்து எதிர்த்து போராடணும்னு சொல்றாங்க. கொய்யா இலையில உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து இருமல், சளி மற்றும் சுவாச பிரச்சனைகள் போன்ற அந்த தொற்று நோய்களை வந்து எதிர்த்து போராடி நம்மளுக்கு நல்ல உடல்நிலையை கொடுக்குது. அதே சமயம் நோய்கள்ல இருந்தும் நம்மள பாதுகாக்குது. அடுத்தது 7வதா முக்கியமானது, இப்ப நம்மள எல்லாருக்கும் அதிகமா இருக்கக்கூடிய சுகர், அதாவது ரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க. கொய்யா இலை தேநீர் வந்து குடிக்கிறதுனால இன்சுலின் உணர்திறனை வந்து மேம்படுத்துவதன் மூலம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்குது. அதே சமயம் நீரிழிவு நோயாளிகள் அல்லது அதை உருவாக்கும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கும் இது உதவியா இருக்கு. இத எடுத்துக்கிறப்ப நம்ம ரத்த சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்காம ஒரு கண்ட்ரோல்லயே வைக்க உதவியா இருக்கு. 8வதா ரொம்ப முக்கியமான, புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. கொய்யா இலைகள்ல இருக்கிற அந்த லைகோபின் மற்றும் பிளவனாய்டுகள் போன்ற சில சேர்மங்கள் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கவும், அதே சமயம் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கவும்
உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. 9வது முக்கியமானதா உடல் எடையை குறைக்க உதவி செய்யுதுன்னு சொல்றாங்க. கொய்யா இலைகள் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளை சர்க்கரைகளாக மாற்றுவதை தடுத்து இது உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு பெரும் உதவியா இருக்கு. எடை நிர்வாகத்தை ஊக்குவிக்கவும் உதவி செய்யுது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும்போது ஜென்ரலா ஒரு டாக்டரோட ஒப்பீனியனை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.